விடுவார்கள். இதுதான் நான் நினைத்த தினம் அக்னி தேவா. இன்று மானசா தனது அனைத்து எல்லைகளையும் மீறுவாள். அதே சமயம் மகாகாளியிடமோ அவளை வதம் செய்வதை தவிர வேறு எந்த வழியும் இருக்காது. வருந்தத்தக்க வேண்டியது என்னவென்றால், வரம் கிடைத்த பின்பும் கூட இன்று இரவு பேகுலா விதவையாகி விடுவாள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. யாராவது வாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்ற யாராவது வாருங்கள். தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று உனக்கு வரம் கிடைத்ததல்லவா? உனக்கு இதன் பிறகாவது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதன் பிறகு நீ யாருக்கு பூஜை செய்வாய்? இல்லை மானசா, நீ வெற்றி பெற நான் உன்னை விட மாட்டேன். தேவர்கள் எனக்கு அளித்திருக்கும் வரம் காப்பாற்றப்பட வேண்டும். எனது கணவனின் உயிரை அவருக்கே திரும்ப அளிக்க வேண்டும். இப்பொழுதும் தாங்கள் மகாதேவரின் மீதுதான் பக்தியாக உள்ளீர்களா? எனக்கு கிடைத்த வரம் பொய்யாகாது. நான் விதவையாக மாட்டேன். தேவர்கள் என் கேள்விக்கு நிச்சயம் பதில் அளிக்க வேண்டும். அனைத்து தேவர்களையும் நான் அழைக்கிறேன், இங்கே வாருங்கள். எனக்கு கிடைத்த வரம் எப்படி பொய்யானது என்று எனக்கு கூறுங்கள். இந்திரதேவா, நீங்கள் தேவராஜா. எனக்கு கிடைத்திருக்கும் வரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? கிடைத்த வரத்தை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இல்லை பேகுலா, நீ என்னிடம் கேட்கும் விஷயத்தை என்னால் உனக்கு தர இயலாது. அது எனது சக்திக்கு அப்பாற்பட்டது. உங்களின் மகாதேவரின் மீது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் உள்ளதல்லவா? ஆனால் அவர் என்ன செய்தார்? உன்னுடைய அனைத்து பாலகர்களுமே இறக்கும் பொழுது கூட அவர் எதற்காக உனக்கு உதவி செய்யவில்லை? இந்த சூழ்நிலையில் அவர் தங்களுக்கு காட்சி அளிப்பாரா என்று பார்ப்போம். மகாதேவரே, என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். உங்கள் பக்தனின் கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். மானசாவை இப்பொழுது வெற்றியடைய விடலாமா? உங்கள் பக்தர் இதற்கு பிறகும் குழந்தை இல்லாத வலியில் நான் வாழ வேண்டுமா? இது என்ன நியாயம் மகாதேவா? அதற்கு நீதி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முன்பாக மானசாவிற்கு ஒரு விஷயம் விளங்க வேண்டும். தேவியின் உருவம் பெற விரும்புவதற்கும் தேவியாக மாற எண்ணுவதற்கும் வித்தியாசங்கள் இருப்பதை உணர்ந்து கொண்டாக வேண்டும்.